முடிச்சு அண்ணன் அருமையா பேசினாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல. ஒரு திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. திருடங்கெல்லாம் பிடிச்சி அந்த மிஷின் அப்படி உள்ளர போட்டோம். திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின். முதல்ல அந்த மிஷினை கொண்டு போய் அமெரிக்கால வச்சாங்க. 20 நிமிஷம் 20 திருடங்களை பிடிச்சி உள்ளர போட்டுச்சு. அடுத்து அதே மிஷினை கொண்டு போய் ஆஸ்திரேலியால வச்சாங்க. 40 நிமிஷம் 40 திருடங்களை பிடிச்சி உள்ளர போட்டுச்சு. அடுத்து அதே மிஷினை கொண்டு வந்து நம்ம ஊர்ல வச்சாங்க. 2 நிமிஷம். மிஷினை காணோம். மிஷினை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி சொன்னாலே வச்சிருக்கணும். இதான் சபை இல்லையா? ஒரு மேடல நம்மளை கூப்பிட்டு இலக்கியம் பேசுங்க. இதே மாதிரி இலக்கியம் மேடையா அப்படின்ட்டு நமக்கு மேடல் பேசினாலே ஒரு இலக்கியம் பேசணுமா அப்படின்னு மேடல் ஏறி வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினாரே வள்ளலார் அப்படின்னு முன்னாடி இருந்து ஒரு பெரியவரு அப்படின்னாரு. அப்படி ரசிக்கிறாராம். ரசிப்புல ஒரு இதுங்களா அப்படின்னாரு. அருமையா ரசிக்கிறாரா அப்படின்ட்டு செந்தமிழ் நாடுனும் போதினில்லை இன்ப தேன் வந்து பாயுது காதில்லைன்னு அப்பயே ஒரு அப்படின்னாரு. அருமையான ரசிகர் அப்படின்ட்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர்னே அப்பயே ஒரு அப்படின்னாரு. இவர் தாண்டா ரசிகர்னு அப்படி மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்திருந்த பொன்னாடி எடுத்து அவர் போத்தினேன் அப்பயே ஒரு அப்படின்னாரு. விசாரிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சு அந்த அளவுக்கு நரம்பு தளர்ச்சி. சும்மா உட்காந்து வெடுக்குன்னு இருந்திருக்கு. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல ஒரு சிரிச்ச ஒரு முகத்தோட இவங்க சந்திக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கால மாற்றம் சொல்லிட்டு இருந்தோம்னா பதட்ட சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும். பெப்சி உமா கொடுத்து போன் பண்ணிருக்காரு. கேள்விப்பட்டீங்களா? பெப்சி உமா கொடுத்து போன் பண்ணிருக்காரு. ஹலோ, யார் பெப்சி உமாவா? ஆமா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேங்க. மெட்ராஸ்ல இருந்தா? நானும் மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல எங்க இருக்கீங்க? நம்ம சைதாப்பேட்டைங்க. சைதாப்பேட்டையா? நானும் சைதாப்பேட்டை தான். சைதாப்பேட்டை நம்ம விநாயகா தெருங்க. வர்றா, நானும் விநாயகா தெரு. அர்ச்சனா அபார்ட்மெண்ட்டுங்க. நானும் அர்ச்சனா அபார்ட்மெண்ட். 9 நம்பர் வீடுங்க. நானும் 9 நம்பர். உன் புருஷன் பேசுறேன். வீட்டு ஜாலியை வச்சுட்டு போயிட்டேன். கொண்டு வந்து கொடுத்துட்டு போமா அப்படின்ட்டு அம்புட்டு பதட்டம் ஒவ்வொருத்தரும். ஒண்ணு இல்லைங்க, அன்னைக்கு ஒருத்தர் 40வது மாடியில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். தினத்தந்தி பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். கீழே ஒருத்தர் வந்தான். டே சுரேஷ், உன் பையன் செத்து போயிட்டான். என்னது, என் பையன் செத்து போயிட்டானா? தினத்தந்தி பேப்பர் தூக்கி போட்டார். பட்டுன்னு கீழே குடிச்சிட்டாரு 40வது மாடியில இருந்து. ஒரு 30வது மாடி வர்றப்ப தோணுது, ஐயோ நமக்கு தான் பையனே கிடையாது. 20வது மாடி வர்றப்ப தோணுது, ஐயோ நமக்கு ஒன்னும் கல்யாணமே ஆகலையே. 10வது மாடி வர்றப்ப தோணுச்சு, என் பேர் சுரேஷ் இல்லையே அப்படின்னா பொட்டுன்னு வந்து செத்து போனா. என்ன பண்றது? ஒவ்வொருத்தரும் பதட்டம், அவ்வளவு பதட்டம். இப்ப ஒண்ணு இல்லைங்க, அந்த காலத்துக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க. இப்ப ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 20 பேர் 30 பேர் இருப்பாங்க இல்லையாமா? ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீட்டுல 20 பேர் இருப்பாங்க. பெரியப்பா, மாமா, சித்தப்பா, அத்தன். பாத்ரூமை வீட்டுக்குள்ள வச்சு கட்ட மாட்டாங்க. டாய்லெட்டை வீட்டுக்கு பின்னாடி துளசி மாடம் தாண்டி பின்னாடி வச்சிருப்பாங்க. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல பாத்ரூம் டிட்டாச்சா இருந்தது, ஃபேமிலி அட்டாச்சா இருந்தது. இன்னைக்கு மெட்ராஸ்ல இந்த நவீன யுகத்துல ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சா இருக்கு. என்ன காரணம்? இந்த நகைச்சுவையோ இந்த பேசுகிற ஒரு தன்மை வீட்டுல இல்ல. இன்னைக்கு பையன் எத்தனாவது படிக்கிறான்னு கூட பாதி பேருக்கு தெரியலங்க. ஒண்ணு இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்காரமா ஒரு ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஃபங்க்ஷன். வீட்டுக்காரரை கூப்பிட்டாங்க. யாருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஃபங்க்ஷன். சாயந்தரம் என் பிள்ளைய கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்து உட்கார வைங்க. சரிம்மா. சாயந்தரம் அவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்படியே வந்தாங்க. இவர் வீட்டுல பையனை போட்டு அடி அடிச்சுட்டு இருந்தாரு. ஏங்க அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க, எப்படி அடிக்கிறீங்க? என்னடி 8ஆம் கிளாஸ் 7 வயசு ஆயிடுச்சு, 4 × 4 எவ்வளோன்னு கேட்கிறேன், சொல்லவே மாட்டேன், கணக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மா சொல்லிச்சு, அவனுக்காவது கணக்கு தான் தெரியல, உனக்கு நம்ம வீட்டு பையன் யாரு, எய்த்து வீட்டு பையன் யாருன்னு தெரியலையா? எய்த்த வீட்டு பையில போட்டு இந்த அடி அடிச்சிருக்கேன், உன்னையெல்லாம் என்னத்த பண்றது? இந்த மாதிரி வீட்டுல என்ன நடக்குது, என்ன ஏது அதுவே தெரிய மாட்டேங்குது. கொடு இன்பம் நாள் குடும்பம் கேட்டா கொடு இன்பம். சாதாரணமா இப்ப அந்த 4 திருட்டுல புரிஞ்சு பேசுவாங்க, குடும்பத்தை எப்படி நடக்குது. ஒரு அக்கா ஆரம்பிச்சிச்சு, ராமகிருஷ்ணா போய் எனக்கு ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. போய் ஒரு கண்டக்டர் ஏங்க அப்படின்ட்டு கோலம் போடலாம்னு வாசல்ல நிக்காத உள்ளார போ, வாசல்ல நிக்காத உள்ளார போ, வாசல்ல நிக்காத உள்ளார போ அப்படின்னு. கண்டக்டர் வேலை தானே. அடுத்து உனக்காவது பரவாயில்லவா, எனக்கு ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் பட்ட அவஸ்தை அப்படின்னு. ஏன் என்ன பண்ணுவாரு, ரசத்துல கொஞ்சோண்டு உப்பு கம்மியா போச்சுன்னா கூட பரவாயில்ல, பெஞ்ச் மேல நிக்க வச்சிருக்கேன். 3வது வருஷம் உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஐயோ என்ன பண்ணுவாரு, நைட்டு 11 மணிக்கு வர்றேன், கட்சி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, அன்பு மனைவியே உறங்கி விட்டாயா, அருமை குழந்தைகள் எல்லாம் தூங்கி விட்டார்களான்றா. அப்புறம் நான் ஏதோ ஒரு கட்டச்சி தருவாங்க, பொன்னாடி போத்து படிக்கணும் போய் தூங்குறேன். நான் போய் சொன்னேன், ஏங்க நான் ஒரு 3 மாசம் முழுகாம இருக்கேங்க, இதெல்லாம் எதிர்கட்சிக்காரர்களின் சதி வேலைன்ற. அவரை கட்டிக்கிட்டு நான் பட்ட வேற ஒரு நகைச்சுவை இங்க அதெல்லாம் இருந்தாக்க நீங்க வருத்தப்பட கூடாது. 4வது ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல, இங்க ஒரு போலீஸ்காரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியா, தப்பு பண்ண அடிக்க வருவாரா? அடிக்கத்தான் வருவாரு, 50 ரூபாய் கொடுத்தா வாங்கி போயிடுவாரு. அவங்க வீட்டுக்காரர் அப்படி, அதுக்காக நம்மள அடி வாங்கி விட்டுற கூடாது இல்ல. நான் 5வது இன்னொருத்தவங்க சொன்னாங்க,
இதெல்லாம் பரவாயில்ல. என்ன ஒரு மெக்கானிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மெக்கானிக் பாத்திருக்கீங்களா? எப்பயுமே கார் கீழே படுத்திருப்பாங்க. எனக்கு ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஐயோ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்குன்னு ரூமுக்குள்ள வந்தவன் கட்டிலுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான். பல வீசி தேடிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது. அதுக்காக சொல்றேன் எப்படி நடக்கும். இப்ப ஒண்ணு கிடையாது, கல்யாணம் பண்ணி போறப்ப புதுசா போறப்ப வீட்டுல சொல்லி விடுவாங்க இல்லையா, வீட்டுக்காரர்கிட்ட வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்ப ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப கோபமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையாக்கா? சொல்லிட்டாங்களா அப்படிலாம்? அதெல்லாம் சொன்னது கிடையாது. சரி இருக்கட்டும். இப்ப ஆபீஸ்ல இருந்து அவர் கரெக்டா இப்படி வர்றாரு, வேலையை முடிச்சுட்டு வருவாரு. அவர்கிட்ட போய் எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த அம்மா ஆரம்பிச்சிருக்காங்க, ஏங்க வீட்டுல அரிசி இல்ல, வீட்டுல பருப்பு இல்ல, வீட்டுல உப்பு இல்ல. நிப்பாட்டு. எப்ப பார்த்தாலும் இல்ல நொல்ல இல்ல நொல்லண்டா குடும்பம் உருப்படாது. இனிமே இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லு, அப்புறம் குடும்பம் உருப்பு. சரிங்க. மறுநாள் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்தார். இந்த அம்மா ஆரம்பிச்சாங்க, அரிசி டப்பா காலியா இருக்கு, உப்பு டப்பா காலியா இருக்கு, புளி டப்பா காலியா இருக்கு. இப்போ ஒண்ணு இருக்க பாருங்க, ஒரு இருக்கு அப்படின்னு மாதிரி சாதாரண நடந்தது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருக்கும், வீட்டுக்காரர் பேரை வெளியே சொல்லக்கூடாது இல்லையாமா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்பெல்லாம் அது கிடையாது. வீட்டுக்காரர் பேரை வெளியே சொல்ல மாட்டாங்க. அது பக்கத்துல பூச ஒரு அக்கா கூடி வந்தாங்க. போய் கேட்டேன், ஏக்கா மாமா பேர் என்னக்கா அப்படின்ட்டேன். சொல்ல மாட்டேன்பா அப்படின்ட்டுச்சு. ஏதாவது குறிப்புல சொல்லுங்க, நானே புரிஞ்சுக்குவேங்க. பழனியில இருப்பார்ல, பழனியில அப்படின்ட்டுச்சு. பழனியில முருகரா அப்படின்ட்டேன். முருகருக்கு இன்னொரு பேர் சண்முகமா அப்படின்ட்டேன். கோயில்ல அடிப்பாங்கல்ல அப்படின்னுச்சு. கோயில மணியா அப்படின், ரெண்டையும் சேரு அப்படின்னுச்சு. சண்முக மணியா அப்படின்ட்டேன். அந்த நாயை அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னுச்சு. இதுக்கு நம்ம பேரை சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த பேர்ல பல பிரச்சனை வருங்க. ஒண்ணும் இல்ல, வீட்டுல குழந்தை பிறந்துச்சு புதுசா, 2 பேருக்கு நடுவுல சண்டை. 2 பேருக்கு நடுவுல சண்டை, யார் பேர் வைக்கிறது? இவர் சொன்னாரு, எங்க அப்பா தான் என்னை எடுத்தாரு, எங்க அப்பா தான் என்னை வளர்த்தாரு, எங்க அப்பா தான் வந்து படிக்க வச்சாரு, அதனால நம்ம பையனுக்கு சண்முகம்னு எங்க அப்பா பேரு தான் வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த அம்மா சொன்னாங்க, எதுக்கு சண்முகம்னு உங்க அப்பா பேர் வைக்கணும்? என்னை கட்டி கொடுத்து, உனக்கு பைக் வாங்கி கொடுத்து, சீர்சனத்தி பண்ணி எல்லாம் பண்ணி கட்டி கொடுத்தது எங்க அப்பா கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் உனக்கு பேர் வைக்கணும். இவர் சண்முகம் தான் பேர் வைக்கணும். கிருஷ்ணன் தான் பேர். ஒரு வாரம் அடிச்சுக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போனாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் போனாங்க. இவர் போய் சொன்னாரு, இங்க இருங்க, நான் எங்க அப்பா பேரு சண்முகம்னு வைக்கணும்னு, அவங்க அப்பா பேரு கிருஷ்ணன் வைக்கணும்ன்றா, என்ன பண்ணலாம்? அவர் சொன்னார், அவ்வளவுதானே, உங்க அப்பா பேரு சண்முகம், அவங்க அப்பா பேரு கிருஷ்ணன், அவ்வளவுதானே. சண்முக, கோபால, கிருஷ்ணன், வாய் நிறைய கூப்பிடுங்க. இவர் கேட்ட, சண்முகம் எங்க அப்பா பேரு, கிருஷ்ணன் அவ அப்பா பேரு, இந்த கோபால எங்க அப்பா பேரு அப்படின்டா. இப்ப சண்டைய வீட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா சண்முகம் ஜெயிச்சிருப்பா இல்ல கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பா. இந்த வெளியே கொண்டு போறோம்னா கோபால உள்ள வந்துடும். அதுக்காக